வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க இருக்கிறது வந்து எக்ஸல் 2016ல் ஹோம் ரிப்பனில் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்குது. அந்த பிளாக்கில் கண்டிஷனல் ஃபார்மட்டிங், ஃபார்மட் ஆஸ் டேபிள், செல் ஸ்டைல்ஸ் இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது வந்து கண்டிஷனல் ஃபார்மட்டிங். எக்ஸலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஏரியான்னு சொல்லணும்னா இந்த கண்டிஷனல் ஃபார்மட்டிங். நாட் ஓன்லி இன்ட்ரெஸ்டிங், இது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எக்ஸலில் வேலைகளை ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது, அதில் நீங்கள் எதையாவது தேடி எடுக்கணும் அப்படின்னா ஈஸியான மெத்தடில் நம்ம தேடி எடுக்க முடியும். டூப்ளிகேட்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அட்லீஸ்ட் இல்லை இந்த நம்பரில் இருந்து இந்த நம்பர் வரைக்கும் எத்தனை ஃபீல்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதை கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மட் பட் கண்டிஷனில் இருக்கும். இதுதான் இந்த கண்டிஷனல் ஃபார்மட்டிங்கோட மீனிங். ஓகே, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஓவராலாக பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், கண்டிஷனல் ஃபார்மட்டிங் இதில் ஹைலைட் செல் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் டாப் பாட்டம் ரூல்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா பார்ஸ், கலர் ஸ்கேல்ஸ், ஐகான் செட், அதுக்கப்புறம் நியூ ரூல், கிளியர் ரூல், மேனேஜ் ரூல். ஓகே, நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க இருக்கிறது வந்து ஹைலைட் செல் ரூல்ஸ். ஓகே, இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். கிரேட்டர் தேன், லெஸ் தேன், between, equal to, text that contains a date occurring, next duplicate values. அதுக்கப்புறம் மோர் ரூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மோர் ரூல்ஸ் அப்படின்றத வந்து நம்ம இந்த நியூ ரூல் இல்லைனா மேனேஜ் ரூல் இது படிக்கும்போது நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஹைலைட் செல் ரூல்ஸில் கிரேட்டர் தேன் அப்படின்னா என்ன, நீங்கள் ஒரு நம்பர் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கிரேட்டர் தேன். இப்போ இது வந்து நாட் ஓன்லி நம்பர்ஸில் மட்டும் பண்ண முடியும்னு இல்லை, இதை வந்து நம்ம டேட்டில் கூட பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதில் ஒரு சின்னதாக நான் வந்து நம்பர்ஸோட டேபிள் வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம எந்த இடத்துல நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷனல் ஃபார்மட்டிங், ஹைலைட் செல் ரூல்ஸ், கிரேட்டர் தேன். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கலர் வந்துருச்சு. காரணம் இதோட டோட்டல் ஆவரேஜ் 55. இந்த 55 ஒரு காமன் நம்பராக எடுத்துகிட்டு, அதாவது 55 வந்து ஒரு காமன் நம்பராக எடுத்துகிட்டு அது வந்து அதை விட பெரிய அமௌண்ட்ஸ் எதுவோ, பெரிய நம்பர்ஸ் எதுவோ அதை ஃபுல்லாக உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிடுச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து நாட் ஓன்லி 55, நீங்கள் வந்து இப்போ வேறு எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஓகே, உங்களுக்கு எந்த நம்பர் எழுதணும்னு தோணுதோ அந்த நம்பர் கூட நீங்கள் எழுதலாம். பாருங்கள், 35, இப்போ 70 அண்ட் அபவ். ஃபஸ்ட்டு ஒன் டைம் வந்து உங்களுக்கு கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அப்ளை ஆகிடுச்சின்னா திருப்பி பண்ணுறதுக்கு முன்னால் கண்டிஷனல் ஃபார்மட்டிங்கில் போய் கிளியர் ரூல்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணுற ரூல் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். ஓகே, இல்லைன்னா மேலும் வந்து உங்களுக்கு கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அப்ளை ஆகிக்கிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், 55 இருந்துச்சு, நான் வந்து ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, பட் நான் இப்போ இந்த செலெக்ஷனுக்கு வந்து 70 அண்ட் அபவ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், திருப்பி நான் 70 எழுதுகிறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 69 உங்களுக்கு வந்து 69 உங்களுக்கு வந்து அபவ்னு சொல்லி காட்டுது. அதனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் கிளியர் ரூல்ஸில் போய் கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ செல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் என்ன கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அப்ளை பண்ணியிருந்தாலும் அவ்வளோ வந்து உங்களுக்கு டிசேபிள் ஆயிரும். இப்போது திருப்பி நீங்கள் வேறு எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த செல்லை வந்து நம்ம வந்து டைப் மட்டும்தான் அடிக்க முடியும்னு கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு செல்லை கூட நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். இது பாருங்கள், இப்போ இந்த விண்டோவை நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஸை நீங்கள் இப்போ கிரேட்டர் தேனில் நான் இந்த செல்லை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது இங்கே ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த செல்லில் வந்து எதுவுமே இல்லை, அதனால் டோட்டல்
செலெக்ஷன் ஆஃப் ஏரியா வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், அதாவது ஃபார்மேட்டிங் ஆகி போய் இருக்குது. பட் நான் இப்போ வந்து இதில் ஏதாவது நம்பர் நான் டைப் அடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு தகுந்தார்வால், அதாவது நான் இப்போ 80 அடிச்சிருக்கிற 80 அபவ் பாருங்கள், 80க்கு மேலே 81ல் இருந்து எந்தெந்த நம்பர்ஸ் பெருசோ அத்தனை நம்பர்ஸும் வந்து உங்களுக்கு கலர் ஃபில் ஆகிருக்குது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 90 ப்ரெஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், 90 அபவ் நம்பர்ஸ் ஃபுல்லாக கலர்ஸ் ஆகிருக்கு. அப்போது இதில் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து டைப் அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் செல்ஸை கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஃபார்மட்டிங் என்ன மெத்தடில் ஆகணும், லைட் ரெட் ஃபில் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லோ ஃபில், க்ரீன் ஃபில், லைட் ரெட் ஃபில், ரெட் டெக்ஸ்ட், ரெட் பார்டர், அதுக்கப்புறம் கஸ்டம் ஃபார்மேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பாருங்கள், இந்த கஸ்டம் ஃபார்மேட்டில் உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஃபார்மேட் செல்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. அதில் ஏற்கனவே நம்ம Ctrl+1 ப்ரெஸ் பண்ணோம்னாலும் உங்களுக்கு ஃபார்மேட் செல்லுன்ற ஒரு ஆப்ஷன் தான் வரும். பட் அதில் வந்து டேப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் இந்த கஸ்டம் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஃபார்மேட் செல் டயலாக் பாக்ஸ் வரும். பட் இதில் என்ன நம்பர், ஃபாண்ட், பார்டர், ஃபில், இந்த எதெல்லாம் நம்ம ஃபார்மேட் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும். இப்போ நம்பர்ஸ் கூட நம்ம ஃபார்மேட் பண்ண முடியும், அதனால் நம்பர் ஆப்ஷன்ஸ் வந்திருக்குது. ஃபாண்டை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், ஃபாண்டோட கலர் மாற்றி அமைக்கலாம், ஸ்ட்ரைக் த்ரூ கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அண்டர்லைன் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி செல்ஸுக்கு வந்து பார்டர் கொடுக்கணுனாலும் நீங்கள் கொடுக்க முடியும். அதே மாதிரி செல்ஸோட கலர்ஸ் வந்து ஃபில் பண்ணணுனாலும் ஃபில் பண்ண முடியும். ஓகே, இதில் ஃபில்லிங் எஃபெக்ட்ஸ் கூட உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸஸில் சொல்லியிருக்கிறேன், எப்படிலாம் நம்ம ஃபில் பண்ண முடியும். ஃபில் எஃபெக்ட்ஸு, அதாவது ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணுறது, ட்ரூ கலர் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பேட்டர்ன் ஸ்டைல் கூட இருக்குது, பேட்டர்ன் ஸ்டைல் எப்படி பண்ணலாம் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கஸ்டம் ஃபார்மேட்டில் போய் கூட உங்களுடைய செல்ஸை வந்து ஃபார்மேட்டிங் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே சிமிலர் மெத்தட் தான் இப்போ உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து லெஸ் தேன். செலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் நம்ம பண்ணியாச்சு. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹைலைட் செல், லெஸ் தேன். இப்போ லெஸ் தேன்லேயும் சேம் கலர் கொடுத்தோம்னா நமக்கு தெரியாது. அப்போ நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் கொடுக்குறேன். பாருங்கள், ஒரு 30க்கு கீழே எத்தனை நம்பர்ஸ் இருக்குதோ அதுக்கு பதிலாக நான் வந்து செல்லு வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, செல் கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 30 கொடுப்போம். பாருங்கள், 30க்கு கீழே எத்தனை நம்பர்ஸ் இருந்துச்சோ அத்தனை நம்பர்ஸும் க்ரீன் ஃபில்லிங் ஆகிருக்கு. க்ரீன் ஃபில்லிங் ப்ளஸ் டார்க் க்ரீன் லெட்டர். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன மெத்தட்னு பார்க்குறோம். செலெக்ஷன் ஆஃப் செல்ஸ், நெக்ஸ்ட் ஹைலைட் செல்ஸ் அண்ட் ரூல், பெட்வீன். இப்போ பெட்வீனில் பாருங்கள், இது வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் விண்டோ தான், சிங்கிள் செல்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ 2 ஆப்ஷன், அதாவது எதில் இருந்து எது வரைக்கும். ஓகே, ஃபார்மட் செல்ஸ் தட் ஆர் பெட்வீன், இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும். அப்போ நான் இதில் வந்து 40ல் இருந்து 60 வரைக்கும். ஓகே, எனக்கு வந்து வேறு ஏதாவது கலர் எல்லோ ஃபில் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் செல்ஸை கூட கனெக்ட் பண்ண முடியும். நான் இப்போ இதில் வந்து டைரெக்டாக உங்களுக்கு என்ட்ரி பண்ணி காமிக்கிறேன். ஓகே கொடுத்தாச்சு. பாருங்கள், நெக்ஸ்ட் ஈக்குவல் டுனா சமமாக நீங்கள் இதில் என்ன லெட்டர்ஸ் அடிக்கிறீங்களோ அதே சேம் நம்பர்ஸ் அங்கே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட்டிங் ஆகணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஸ் ஈக்குவல் டு, நான் இந்த செல்லை கிளிக் பண்ணி இதை கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து கஸ்டம் ஃபார்மேட்டுக்கு போகிறேன். கஸ்டம் ஃபார்மேட்டில் போய் பார்டர்ஸ் கொடுக்குறேன். பார்டர்ஸ் வந்து ப்ளூ பார்டர்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஓகே இப்போ நான் இதில் வந்து ஏதாவது ஒரு நம்பர் டைப் அடிக்கிறேன். 85. பாருங்கள், இந்த 85 அப்படின்றது மட்டும் உங்களுக்கு வந்து
நம்ம ப்ளூ பார்டர் கொடுக்க சொல்லியிருந்தோம் கஸ்டம் ஃபார்மேட்டில், அதே மாதிரி ப்ளூ பார்டர் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம வேறு ஏதாவது நம்பர் சேஞ்ச் பண்ணோம்னா அந்த இது டிசேபிள் ஆகி நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த கண்டிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எங்கேயாவது மல்டிபிள் அமௌண்ட் இருக்குதான் பார்ப்போம். 99 பாருங்கள், 99ல் ஆக்சுவலாக நம்ம வந்து 2 கண்டிஷன் ஃபுல் ஆகுது. ஏன்னா ஒன்று வந்து கிரேட்டர் தேன் 90, இன்னொன்று வந்து ஈக்குவல் டு 99. இந்த 2 கண்டிஷன் ஃபில் ஆகிறதுனால 2 கண்டிஷனையும் இது வந்து ஃபில் பண்ணியிருக்குது, 2 ஃபார்மட்டும் இதில் அப்ளை ஆகிருக்குது. ஓகே, அப்போ நம்பர்ஸ் வந்து ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து எத்தனை கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அப்ளை ஆகிருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நீங்கள் செலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் பண்ணிக்கோங்க, கண்டிஷனல் ஃபார்மட்டிங். இதில் வந்து மேனேஜ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். அதாவது இதில் எத்தனை டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து இதில் குறிப்பிடும். ஓகே, இதுதான் இந்த மேனேஜ் ரூல். நம்ம இது மூலமாக கூட போய் எடிட் ரூல் பண்ண முடியும், டெலிட் ரூல் பண்ண முடியும், இல்லை எந்த ரூலை ஃபஸ்ட்டு வைக்கணும், எந்த ரூலை செகண்ட் வைக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இது வந்து நான் பின்னால் வர்ற கிளாஸஸில் உங்களுக்கு தெளிவாக ப்ரீஃப் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், டெக்ஸ்ட் தட் கண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன வேலை பார்க்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் இல்லைன்னா நீங்கள் நம்பர்ஸ் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ஈக்குவல் டு செலக்ட் பண்ணியாச்சு, ஹைலைட் செல் ரூல்ஸ், டெக்ஸ்ட் தட் கண்டைன்ஸ். இப்போ பாருங்கள், இதில் வந்து இப்போ ஆப்பிள் அப்படின்றத வந்து தன்னாலேயே, அதாவது டிஃபால்ட்டாக எடுத்துருக்குது. ஃபஸ்ட் ஒன் ஆக்டிவ் செல்லில் என்ன இருக்குதோ அதை வந்து எடுத்துருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இதில் வந்து வேறு ஏதாவது நீங்கள் கூட கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு செல்லை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே, வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஏதாவது நான் கொடுக்குறேன். வெறும் ரெட் டெக்ஸ்ட் மட்டும் வேணும் எனக்கு. ஓகே, பாருங்கள், இப்போ நான் இதில் என்ன கேரக்டர் டைப் படிக்கிறேனோ அந்த கேரக்டர் எங்கெல்லாம் கண்டென்ட் இருக்குதோ அந்த கண்டென்ட் ஃபுல்லாக, அந்த செல்ஸ் ஃபுல்லாக அதோடைய டெக்ஸ்ட் மட்டும் ரெட் கலரில் கன்வெர்ட் ஆகுது. ஏன்னா நம்ம கண்டிஷன் ஃபார்மட்டிங் என்ன கொடுத்தோம், டெக்ஸ்ட் வந்து ரெட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபாக்ஸ் பாருங்கள், ஃபாக்ஸ் மட்டும் ஆயிடுச்சு. பால் பாருங்கள், பால் மட்டும் ரெட் ஆகுது. அப்போது நம்ம கண்டிஷனல் பேசிஸில் நம்ம வந்து நம்மளுடைய செல்ஸை வந்து ஃபார்மட்டிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கிற கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை டீஆக்டிவேட் பண்ணோம். அப்போ செலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் பண்ணியாச்சு, கிளியர் ரூல் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள், டேட் அக்யூரிங். ஓகே, இந்த டேட் அக்யூரிங்கில் நம்ம என்னென்ன பண்ண முடியும்னு பாருங்கள். இப்போ நான் இதில் வந்து ஒரு சில டேட்ஸ் வந்து நான் வந்து வச்சுருக்கிறேன். இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். டேட் செலெக்ஷன் பண்ணியாச்சு, கண்டிஷனல் ஃபார்மட்டிங், ஹைலைட் செல் ரூல்ஸ், டேட் அக்யூரிங். இங்கே பாருங்கள், எஸ்டர்டே, அதாவது இப்போ உங்கள்கிட்ட வந்து லாட் ஆஃப் டேட்டாஸ் உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ இதில் வந்து நிறைய டேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட டேட்ஸை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் ஒரே சேம் கலரில் டேட்ஸ் வந்து டைப் அடிச்சிருந்தது அப்படின்னா அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படிங்கும் போது இந்த மாதிரி நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மட்டிங் யூஸ் பண்ணி அந்த செல்ஸை மட்டும் கலரில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம கலர் த்ரூவாக ஃபில்டர் கூட பண்ண முடியும். ப்ளஸ் நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு வந்து ஈஸியாக வந்து தென்படும் எந்தெந்த செல்லாம் கலர் ஆகிருக்குதோ அந்த செல்லை மட்டும் நம்ம வாட்ச் பண்ணால் போதும். ஓகே, பாருங்கள், இப்போ எஸ்டர்டே அப்படின்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து நேற்றுள்ள டேட்டு அந்த ஃபீல்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை மட்டும் கலர் பண்ணிடுச்சு. அதே மாதிரி டுடே ஆப்ஷனே இல்லை, டுடேயில் இன்னைக்கு டேட் எதுவுமே இதில் ப்ரெசன்ட் இல்லை. நெக்ஸ்ட் டுமாரோ இல்லை. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் 7 days, இன்னையில் இருந்து லாஸ்ட் 7 days என்னென்ன டேட்ஸ்லாம் இந்த ஃபீல்டில் இருக்குதோ அதை ஃபுல்லாக கலர் பண்ண சொன்னோம். அதே மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், லாஸ்ட் வீக், திஸ் வீக், நெக்ஸ்ட் வீக் இல்லை,
லாஸ்ட் மந்த் பாருங்கள், லாஸ்ட் மந்தில் என்னென்ன டேட்ஸ்லாம் உண்டோ மந்த் ஃபுல்லாக பாருங்கள் 6 ஆக்சுவலாக இதில் வந்து ஜூலை அண்ட் ஜூன் இருக்குது. பட் ஜூன் எல்லாமே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கணும். ஓகே, திஸ் மந்த் இப்போ பாருங்கள், ஜூனை விட்டுட்டு ஜூலை எல்லா டேட்ஸும் வந்து ஹைலைட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் மந்த் மீன்ஸ் என்னது, ஆகஸ்ட் வந்து இதில் ஆக்சுவலாக என்ட்ரியே இல்லை, அதனால் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஹைலைட் ஆகலை. அதே மாதிரி ஃபார்மட்டிங் மெத்தட் வந்து எல்லா பக்கமும் ஒரே மெத்தட் தான். என்ன சொல்லியிருந்தேன், ரெட் ஃபில் ரெட், டார்க் ரெட் லெட்டர்ஸு, அந்த மாதிரி எல்லோ ஃபில் டார்க் எல்லோ டெக்ஸ்ட்டு, க்ரீன் ஃபில் வித் டார்க் க்ரீன் டெக்ஸ்ட், அதே மாதிரி லைட் ரெட் ஃபில் ரெட் டெக்ஸ்ட் ரெட் பார்டர். கஸ்டம் ஃபார்மேட், நான் கஸ்டம் ஃபார்மேட் ஏற்கனவே ப்ரீஃப் பண்ணிட்டேன். ஃபார்மட்டிங் என்னென்ன பண்ண முடியுமோ அதை அந்த டேப்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து அவைலபிள் ஆகும். இதில் ஃபார்மட் செல் டயலாக் பாக்ஸில். ஓகே, இது மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய செல்ஸை வந்து ஈஸியாக ஃபார்மட்டிங் பண்ண முடியும். ஓகே, அப்போது டேட் அக்யூரிங் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் ஒன் டூப்ளிகேட் வேல்யூ. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய டேட்டா, சோர்ஸ் டேட்டா, ஏதாவது நீங்கள் ரொம்ப நிறைய டேட்டா வச்சுருக்கீங்க, அதில் ஏதாவது டூப்ளிகேட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். எப்படி, இப்போ எனக்கு இது வந்து ஒரு பெரிய டேட்டாஸ் நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மட்டிங், ஹைலைட் செல் ரூல்ஸ், டூப்ளிகேட் வேல்யூ, இதை கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுடைய செலெக்ஷன்ஸில் வந்து என்னென்னலாம் டூப்ளிகேட் வேல்யூ இருக்குதோ அது ஃபுல்லாக ஹைலைட் ஆயிரும். ஓகே, பட் இதில் இப்போ டூப்ளிகேட்டை ஃபுல்லாக நீங்கள் டெலிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் வேல்யூ கூட கிடைக்காது, 2 வேல்யூவும் சேர்ந்து தான் டெலிட் ஆகும். ஓகே, அதனால் உங்களுக்கு ஒன்லி ஹைலைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக டபுளிங்கில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி சிங்கிளாக நீங்கள் டெலிட் பண்ண முடியும். ஓகே, இப்போ கிளியர் ரூல் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த டூப்ளிகேட் வேல்யூ பண்ணும் போது இதில் ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒன்று இருக்குது. டூப்ளிகேட் இருக்குது, இன்னொன்று யூனிக்யூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. யூனிக்யூ மீன்ஸ் டூப்ளிகேட் இல்லாமல் சிங்கிள் வேல்யூ என்ன இருக்குதோ அதுதான் யூனிக்யூ வேல்யூ. ஓகே, இப்போ டூப்ளிகேட் மீன்ஸ் ரெண்டு அதாவது 2 ஆர் மோர் என்ட்ரிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். பட் யூனிக்யூ அப்படின்றது ஒன்லி சிங்கிள் என்ட்ரி மட்டும்தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஃபார்மட்டிங் மெத்தட் ஏற்கனவே நான் ப்ரீஃப் பண்ணிட்டேன். ஃபார்மட்டிங் மெத்தட் ஃபுல்லாக அதே மாதிரி தான். ஓகே, அப்போது இன்றைக்கி நம்ம வந்து கண்டிஷனல் ஃபார்மட்டிங்கில் ஹைலைட் செல் ரூல்ஸ், இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். இதை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய முடியும். அப்போ தான் எந்த ஆப்ஷனை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய வேலை ஈஸியாக முடியுன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வகுப்பில்.